அதை நான் டிவியில பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, கரெக்டா காட்டுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கேஸ் போட்டுருவாங்க திமுக காரங்க மேல பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க மேல கேஸ் போடுறாங்க. இதனடா வம்பா போச்சு. அந்த மாதிரிதான் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில வேட்டி எல்லாம் கட்டிட்டு போறாங்க. கூட ஒரு 10 பத்திரிகையாளரையும் கூட்டிட்டு போறாரு. எங்க எல்லாம் மண் அள்ளுறாங்க பாருங்க, எங்க எல்லாம் ஜேசிபி நிறுத்துறாங்க பாருங்க. அதை நான் டிவியில பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, கரெக்டா காட்டுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கேஸ் போட்டுருவாங்க திமுக காரங்க மேல பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க மேல கேஸ் போடுறாங்க. இதனடா வம்பா போச்சு. அந்த மாதிரிதான் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை. இன்னைக்கு எதிர்கட்சிகளாக யார் இருந்தாலும் கூட, அது அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவர்களை முடக்குவதற்காகவே இங்கே வழக்கு போடுவது கரூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் கரூர் மாவட்டம் இன்னைக்கு நிறைய பேச்சிலேயே நாம் இருக்கிறோம். விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டம் நடந்த பிறகு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அது தேசிய அளவில், மாநில அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாறி இருக்கிறது. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கரூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போனார். இன்னைக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது தவறு கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்? ஒருவேளை இன்னைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இந்த கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்லுவது நிச்சயம் அவரே ஒரு குரல் எழுதுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கரூர் மக்கள் அரசியல்ல பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம். பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம்னா, அரவக்குறிச்சி எலெக்ஷன் மாடல் ஒரு காலத்துல ஆரம்பிச்சாங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர்களுடைய அட்டூழியம், இதெல்லாம் கூட கரூர் அரசியல்லாவே நிறைய பேர் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவர்களை அடக்குவதற்காக அவங்க வீட்டுல கஞ்சா வைத்து காலையில ரைடு பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல கரூரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்? நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப வந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்காங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார்.